ஹல்லேலூயா. காலை வேளையில் கூட இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இதனால கூட ஆண்டவருக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்தரும்படியாக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். தாவை சுத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கதாவை சுத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே, கதாவை இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் ஆண்டவரே கதாவை எங்களுக்கு துணை நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஆராதனை வேலை ஆண்டவரே ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசித்தம் ஆண்டவரே கதாவை உடைய கதாவை மகிமை தகப்பனே தங்கி இருக்கும்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே சுத்திரம் சுத்திரம் சுத்திரம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் இந்த ஆராதனை ஆண்டவரே கதாவை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவரே கதாவை நீர் முன்னின்று தகப்பனே சுத்திரம் சுத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு இதை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து கதாவை தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மற்ற நடக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே சுத்திரம். ஆண்டவரே ஆராதனையில கூட ஆண்டவரே கர்த்தர் நீங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும்படியாக பேசும்படியாக எங்களுக்கு கதாவை நடத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. அப்படி நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. வெளியில் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு சில பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்தலாமா? ஆத்மாவே முழுவதுமே ஆண்டவரை போற்று. இந்நாள் வரை இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவனவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். தினம் தினம் உலகில் செய் பலவா
இதயமே உள்ளமே மனமே ஆத்துமமே கூட உள்ளமே உண்டாண்டவரை நாள் வரை அன்புவை நாதரித்து உண்டாண்டவரை தொழுதேற்று வாதைகள் துன்பம் மாற்றி அறந்து ஓரரு கரிசை உயிர் தந்த வாதைகள் துன்பம் மாற்றி அறந்து ஓரரு கரிசை உயிர் தந்த ஆத்துமமே என் முழுவதும் உண்டாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை நாதரித்து உண்டாண்டவரை மற்றும் நமக்கு ஆதரவாக இருந்தது எல்லாவற்றிலும் உற்று விளக்கிறக்கி உரிமை பாராட்டுகிற தேவர் நம்மையில இரக்கமாக இருந்து நம்மை நடத்துகிற தேவர் அவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் நமக்கு எல்லாமாக இருந்து நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், எங்களுக்கு அற்புதங்கள் செய்வப்பா என்று சொல்லி இந்த நாளில் கூட இந்த பாடலை நான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூறு உண்மை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அரசை நடத்திடுங்க. 100 உண்மை நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அரசை நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் காட்டிடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் காட்டிடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு காட்டிடுங்க, இப்பவே காட்டிடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு காட்டிடுங்க, இப்பவே காட்டிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அற்புதமான தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவரை சார்ந்த அவர் மேல கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்முடைய அஸ்திவாரத்தை வைக்கிற போது நாம் ஒரு காரியத்துக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவரே இஸ்ரவேலின் துதிகளில் வாசப்படுகிறவர், எல்லாவற்றிலும் மேலான தேவன், எல்லோரிலும் சிறந்தவர்.
அவரை மகிமை செலுத்தி இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அவர் மாத்திரமே எல்லாருக்கும் தேவன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக இருக்கிற இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாடலை பாடலாம். வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்று சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படித்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படித்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுவாயின் ஜனமை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுவாயின் ஜனமை உயர்த்தி வைத்தீரே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடல் கண்டு சோர்ந்து தோடும், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடல் கண்டு சோர்ந்து தோடும், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன், என் சூழலுக்கு எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன், என் சூழலுக்கு எம்மை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். உமக்கானவர் யார், உமக்கானவர் யார், சொல்லுவார் மகிமைப்படுத்தும். உமக்கானவர் யார், உமக்கானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கானவர் யார். கர்த்தாவே, தேவனே, உமக்கானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கானவர் யார். கர்த்தாவே, தேவனே, உமக்கானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர்,
தேவன். ஹல்லேலூயா. மகத்துவமானவைகளை நடப்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரோடும் வரப்பட்டவர்களாக தேவ சமூகத்தை நோக்கி இந்த காலங்களிலும் எத்தனை நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறவர், எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மையே தொழுது கொள்கிறோம், உம்மையே தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 மாதங்கள் ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிறது போல நாம் நடந்து வந்த வழிகளில் எல்லாம், நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிற நல்ல தேவன். எல்லாரும் ஒருமனப்பட்டு சபை மக்கள் இந்த காலங்களில் அப்படியே ஒருமனப்பட்டவர்களாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தாண்டவரே, மக்கள் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகா பெரிய தேவன். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற தேவன். எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாம் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராமா மாமா ஹல்லேலூயா. அவராலே கூடாத, அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நம்முடைய சொல்லி ஆராதிப்பதற்கான வேளையிலே ஒரு பெரிய தேவன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. உணர்ந்தவர்களாக தேவ பிரசனத்தை இருக்கிற இடத்திலே உணர்ந்து ஆராதித்துக் கொண்டிருங்கள். ஒருவேளை வீடுகளிலே, வாகனங்களிலே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கிற இடத்துல தேவ பிரசனத்தை உணர்ந்து என் தேவனின் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவிமடுத்து நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய உணர்வோடு கூட ஒரு தேவ பிரசனம் என் நடுவிலே கடந்து வந்திருக்கிறது என்கிறதாலே ஒரு பெரிய உணர்வுகளோடு கூட தேவனை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு ஆச்சரியமானவைகளை செய்வான், இன்றைக்கு ஆச்சரியமானவைகளை செய்வான். ஹல்லேலூயா. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலின் ராஜாவின் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிழ்ந்து களிகூறு. ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன் அவருடைய சமூகத்திலே அவரை துதிக்க 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 துதிக்க. ஹல்லேலூயா. சகலமும் ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. அவரை துதிக்க துதிக்க துதிக்க. சகலமும் 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 தேவனை மகிமைப்படுத்துகிற எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் அவருடைய வல்லமை கடந்து வருகிற போது என் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள் என்று எழுதப்படுகிறது. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை சீமானாக்கி அவனை பெருக பண்ணின அதே தெய்வம், அதே தெய்வம் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஒவ்வொரு பலத்த ஜாதியாய் பலுகவும் பெருகவும் பண்ணின அதே தேவனைத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவன் நம்முடைய தேவன். என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார். இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தெய்வம். இந்த காலங்களிலே ஒருமனப்பட்ட ஆண்டவர் எப்படியே உயர்த்தி கொண்டிருங்கள், உயர்த்தி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மாறுகிற நேரம், வேதனை, உன் கவலைகள், உன் வியாதிகள் உன்னை விட்டு எடுக்கப்படுகிற நேரம், தேவனை துதிக்கிற எல்லா நேரங்களிலும் தேவனை மகிமைப்படுத்துகிற எவ்விடத்திலும் தேவன் அப்படித்தான் செய்திருக்கிறார். அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அவர் செய்வார். ஆமென், 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 ஆமென். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவராலே ஆகாதது என்று ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் 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 செய்ய வல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே அகிலத்தையும் ஆகாயத்தையும் உண்டாக்கின ஒரு தேவன். அவராலே கூடாதது என்று ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லா கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் கடந்து வரத்தக்கதாக எல்லாரும் உணர்ந்தபடி ஆராதித்துக் கொண்டிருங்கள், ஆராதித்துக் கொண்டிருங்கள். காண்கிறேன்
உண்டாக்கிற தேவன், அருமை நட்சத்திரங்களை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிற தேவன், ஓ சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன். ஓ உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை மறந்து போவாரோ? ஓ உன்னை கைவிடுவாரோ? உன்னை கலங்க விடுவாரோ? ஓ உன் கண்ணீரை துடைக்கிற அந்த தேவனுடைய கரம் ஓ இன்னைக்கு நடுவில் கடந்து வரும். விசுவாசத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. மகத்துவமான எங்கள் ராஜ்யமாவே உம்மாலே ஆகாதது உம்மால் கூடாதது என்று ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை. ஓ உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஓ தேவாதி தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு எவ்வளவு சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ இவ்வளவு சமீபமாய் ஓ ஒரு தெய்வத்தை பெற்ற வேறு ஜாதி எது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ அத்துமா சபா ரபகதுமா ததரபரபதோ. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ உம்முடைய கிருபையுள்ள கரவைகள் மத்தியில் அப்படி அசைவாடட்டும். எல்லா முகத்தடிகள் உடைக்கப்பட்டு போகும்படியாய் ஓ உம்மை தொழுது கொள்ளுகிறோம். துதிக்க ஏராளமாய் பெருகுகிற அந்த கிருபை ஆண்டவரே ஓ இந்த காலவெளிகள் மத்தியில் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கிருபை ஏராளமாய் பெருகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் ஓ உடைபட்டு போகும்படியாய் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். பயப்படாதே, ஓ நீ தோற்று போகிறது இல்லை என்று சொல்லுகிற தேவன். ஓ பயப்படாதே, நீ தோற்று போகிறது இல்லை. ஓ உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் நடுவில் எல்லாமே கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமா என்று சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓ இந்த காலவெளியில தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஓ நீ தோற்று போகிறது இல்லை. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஓ என் வேதம் சொல்லுகிறது நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையிலோ ஓ நிறைந்த நாளை முடியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஒரு தேவன். ஓ கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஓ நீ தோற்று போகிறது இல்லை. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக ஓ இந்த காலவெளியிலுடைய பிள்ளைகள் நடுவில் இறங்கி வருகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆராதனைக்கு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவ பிரசன்னம் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என்றைக்கு மகிமையானவர்களை செய்வீராக. அல்லேலூயா. எல்லா தடைகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றாலும் நிரப்புகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் வாழ்விலே குறைவுகள் உண்டோ, எங்கெல்லாம் தேவைகள் உண்டோ, எங்கெல்லாம் போராட்டம் உண்டோ, அங்கெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கரம் ஆண்டவரே நிறைவாய்
வரும்படியாக காலவெளியில உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம். காலவெளியில உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஓமை தொழுது கொள்கிற எப்பொழுதிலும் இறங்கி வருகிற தெய்வம் ஆண்டவரே, இந்த காலவெளியில மத்தியிலே நீர் பிரசன்னராய் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிற தெய்வம் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யத்தக்கதாக உம்முடைய ரத்தத்தினால் உண்டான சுகம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டான அந்த விடுதலையும் வெற்றியும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் இப்பொழுது கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. மிகவும் பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாம் தங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை தொட்டு குணமாக்குவீராக. எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் எல்லாம் அகற்றப்படுவதாக, அகற்றப்படுவதாக. உம்முடைய தடுப்புகளினாலே உண்டாகிற சுகம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சரசின் மேலும் இறங்கட்டும். அதிசயங்களை செய்கிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக உடைய கரங்களில் அப்படியே எல்லா குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குறைவுகள் மாறி போகட்டும், தரித்திரங்கள் மாறி போகட்டும், கடன்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறோம். மாதம் எல்லாம் நடத்தின தேவன், போஷித்த தேவன், பலன் தந்த தேவன், பாதுகாத்த தேவன் வருகிற ஒரு புதிய மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாய் விளங்கத்தக்கதாக ஒரே உடைய கரங்களை அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு காலை வேளையில மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை தந்து நடத்துவீராக. அவரது மனைவி பிள்ளைகளை கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. அந்த ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த சபைக்கு வருகிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த சபை தேசத்திலே தேவனுக்கு அன்றுவரை ஒரு மகிமையான சாட்சியுள்ள சபையாய் விளங்கத்தக்கதாக இன்றைக்கு தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேசத்திலிருந்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் அகற்றப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதன் பேர் முதலாய் இயேசுவின் நாமத்தினாலே மறக்கப்பட்டு போவதாக. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும், சபைகள் ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. இதோ சீக்கிரமாய் வருகிற என்று சொன்னீரே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தப்பிதங்களை எல்லாம் மன்னித்து மறந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியாய் வாழத்தக்கதான கிருபை தாரும். தொடர்ந்து ஆராதனையில் எங்கள் மத்தியில் பிரசன்னராகிறோம். தேவன் எங்களோடு கூட பேசும், வார்த்தைகளை கொண்டு தேவன் எங்களோடு கூட பேசும். வல்லமையுள்ள தேவன், மகிமையானவர்களை செய்கிற தேவன், இதுவரை எங்களை நடத்தின தேவன் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக உங்களுடைய அன்பு கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவ நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின எங்கள் மகாபரிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகையின் கீழ் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் நடத்தும் தெய்வம் தாமே எங்களோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த அண்ணா என்கிற இந்த மகளுக்காக ஜெபம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மகளை தொட்டு நீர் குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு மகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்யும். யாரெல்லாம் அந்த வேளையில விரவிடப்பட்டு வியாதிப்பட்ட நிலைமைகளை ஆண்டவரே ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அந்த சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே இப்பொழுதே
வார்த்தை அனுப்புகிறோம். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். தொடர்ந்து எங்கள் மத்தியில பிரசன்னராயிரும். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போகலாம். மத்தியிலே பாஸ்டர் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். நாம் உற்சாகமாய் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை தப்புவிக்கும்படியாய் நம்மோடு இருக்கிற தேவன். நாம் எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பார்க்க நேசருமத்தாய் ஜீவித்திடுவே. நேசத்தோடி என்னை பார்க்க நேசருமத்தாய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, முதல
வந்திருக்கிற ஒருவரையும் நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்புகிற யாவருக்கும் நீரே உயர்ந்த அடைக்கலமாய் பலனாய் இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுவீராக அப்பா. அடிமை மறைத்து பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் நீங்குவதாக. உங்க நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 7, 8 வசனங்களை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வேத பகுதி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஜனங்கள், கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களையும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததை குறித்து இந்த நாளிலும் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் முதலாவது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் பாருங்க, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி தாவீது தன் இதயத்திலே எப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதங்களிலே நாம வாசிக்கும் பொழுது 62வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி தேவ ஜனங்களாய் இந்த நாட்களிலும் நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். தாவீது சங்கீதங்களிலே சொல்லும்போது 23வது சங்கீதங்களை சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி பாருங்க. தாவீதுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் என் கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லி அதே தாவீது சொல்லுகிறார், நான் பாதாளத்திலே சென்று படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லி பாருங்க. தாவீதுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் என்று சொல்லி அந்த அளவிட முடியாத நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தபடினாலே கர்த்தர் தாவீதை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு ராஜாவாக ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் காணப்படலாம். ஒருவேளை நாம் நெருக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், நாம் தப்பித்துக் கொள்ள வழி தெரியாமல் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, ரோமர்ல நாம் வாசிக்கும் பொழுது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார் பாருங்க. ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையின் பிரவேசத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க,
பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மளை என்ன பண்ணாது, ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார் பாருங்க. அதே பவுல் தான் சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எது நடந்தாலும் என் தேவன் என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். தேவ ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ இங்கே பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறிக் கொண்டேதான் இருக்கிறது. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் என்ற வேத வசனத்தின் படியாய் கூட இந்த நாளிலும் கர்த்தரிடத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாய்க்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சில மனுஷங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாய் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரோமர்ல நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ரோமர் 4வது அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய நம்பிக்கையை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்க முடியும். பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே பாருங்க, அந்த நாளிலும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதபடி இருந்தது. அவன் வயது முதிர்ந்தவனாய் இருந்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்த பொழுது அந்த வார்த்தையிலே ஆபிரகாம் மிகவும் உறுதியா இருந்தான். பாருங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி, அப்போ தேவ பிள்ளைகளாய் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு வார்த்தை வந்தா அந்த வார்த்தையை நாம் இருக பிடித்துக் கொண்டு இது நிச்சயமாய் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது பாருங்க, ஏற்ற காலத்திலே அந்த வார்த்தை அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. பாருங்க, தாமதித்தாலும் காத்திரு, அதுக்கு நிச்சயமாய் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேகர் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாமை குறித்து அநேகர் கேவலமாய் பேசியிருக்கலாம். அந்த நாட்களிலே உனக்கு வயது சென்று போய்விட்டது. பாருங்க, 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று சொல்லி அவன் தன்னுடைய சரீர பலவீனத்தை அவன் பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லைங்க. தன்னுடைய பலவீனம், தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் குறித்து அவன் பெருசா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என் தேவன் என் வாழ்க்கையிலே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி உறுதியா இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு உறுதியாய் அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் என்ன பண்ணலையா, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இந்த நாட்களிலே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது அநேகர் அதை என்ன பண்றதில்ல, ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. இது எனக்கா கிடையாது, யாருக்கோ இது சொல்லப்பட்டது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில் நமக்கு சந்தேகம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, தேவ ஜனங்களாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வரும்பொழுது அதை உங்கள் இருதயத்திலே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருபோதும் அதை அவிசுவாசமா நீங்கள் விட்டு விடாதீர்கள். நீங்கள் அதிலே சந்தேகப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி 100% நம்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். இங்கே ஆபிரகாமும் பாருங்க, அவன் ஒருபோதும் என்ன பண்ணலையா, அவிசுவாசமா இல்ல. தேவனுடைய வார்த்தையை அவன் சந்தேகப்படாதபடிக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நிச்சயம் பாருங்க, கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. அவனுடைய நிச்சயம் எப்படிப்பட்டதா இருந்தனா, தேவனை அவன் 100% சார்ந்து கொண்டபடினால், முழு நிச்சயத்தோடு தேவனை அவன் நம்பினபடினாலே பாருங்க, ஏற்ற காலத்திலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள் என்று
சொல்லி பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் பாருங்க அவருடைய வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த வாக்கு தத்தத்தை நாம் நம்பி கடந்து போகும் பொழுது ஏற்ற காலத்திலே நாம் அவைகளை என்ன பண்ணுவோமா அறிக்க நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அவன் நிச்சயமாய் அவன் 100% நம்பினபடினாலே ஏற்ற நாளிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்கின் மூலம் பார்க்க ஒரு சந்ததி, ஒரு பலத்த சாதி உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். தேவ ஜனங்களாய் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, இங்க எரேமியாவை நம்ம வாசிச்சோம் பாருங்க. 7வது 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 17ல 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கணிக்கு கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி தேவ ஜனங்கள் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறைந்து போகவே கூடாது. பாருங்க, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரங்களை போல இருக்கிறோம். கால்வாய்கள் ஓரங்களிலே நடப்பட்ட மரங்களை போல நாம் இருக்கிறோம். பாருங்க, உஷ்ணம் வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மழை குறைச்சியாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையில நாம் வாழும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் ஒரு மனுஷனை நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே 46 50 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு ராஜாவின் மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷனுக்கு ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். தன் மகன் மரண அவசியாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக ராஜாவின் மனுஷன் ஒருவன் ஆண்டவரிடத்திலே வருகிறார். பாருங்க, தன்னுடைய மகன் மரண அவஸ்தையில இருக்கிறபடினால் நீர் என் மகனுக்காக, என் குமாரனுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக உண்மை அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பாருங்க, அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போனாங்க. வேற எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கவே இல்லை. நான் ஆண்டவரை அழைக்கதான் வந்தேன், அவர் என் கூட வரல, அதெல்லாம் இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணானா, அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போகிறான். பாருங்க, அவன் கடந்து போகிற வழியிலே அவருடைய ஊழியக்காரர்கள் எதிர்பட்டு வருகிறார்கள். உன்னுடைய குமாரன் எப்படி இருக்கிறான்? பிழைத்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அவனே கேட்கிறான், எந்த நேரத்திலே என்னுடைய குமாரன் பிழைத்தான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முன்னாளிலே சொன்ன அதே 7ஆம் மணி வேளையிலே தான் உன்னுடைய குமாரன் பிழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரிடத்திலே வார்த்தைகள் வரும்பொழுது நாம் அப்படியே அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். பாருங்க, இந்த நாட்களிலே கூட இந்த கொரோனா வியாதியினாலே, கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் உண்டு. அனுதினமும் நாம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். பாருங்க, ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ நாமம் பாருங்க இந்த நாட்களிலே மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய், ஜனங்கள் சுகம் அடைந்தவர்களாய் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய சத்தியம் நம்மோடு இருக்கிறபடினாலே, ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளாய் இருக்கிறபடினாலே நாம் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையான ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறது? ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. பாருங்க, யாரெல்லாம் நம்மோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார்களோ இவர்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் பொழுது அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அநேகருக்கு ஜீவனை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! அப்ப தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்திலே இந்த குமாரன் மரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் கடந்து போன பொழுது, அந்த மனுஷன் இயேசுவின் வார்த்தை நம்பி கடந்து போன பொழுது அந்த பிள்ளை சுகம் அடைகிறதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாய் நாம் பார்க்க முடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேதுரு சொல்லுகிறார் பாருங்க, என்னவென்று சொன்னால், ராம் முழுவதும் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ இடங்களிலே என்னுடைய வலைகளை வீசினேன், ஆனாலும் ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தவனாய், கவலைப்பட்டவனாய், வேதனைப்பட்டவனாய் அவன் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலையை போடு என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரை, இதெல்லாம் நான் ராமுடன் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது கூட உம்முடைய வார்த்தையின்படி நான் என்னுடைய வலையை வீசுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எந்த இடத்துல வலை வீச சொன்னாரோ அந்த இடத்துல வீசின பொழுது பாருங்க, வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, சூழ்நிலைகள் எதுவா இருந்தால் இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் என்ன பண்ணாது, தடைப்பாவே ஆகாது. அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஒருவேளை நம்ம பொருளாதாரத்திலே நாம குறைப்பட்டு காணப்படலாம், எதிர்காலத்தை குறித்து நாம் ஒரு பயத்தோடு காணப்படலாம். நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய கையில வருமானம் கிடையாது, வேலை இல்லையே என்று சொல்லி நாம் ஒருவேளை வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ நாம் அதன்படி செய்யும் பொழுது, இங்கு பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீனும் அகப்படவில்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதிகாரங்களா துவக்கத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருடைய படகை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பேதுருடைய படகின் மேலே அமர்ந்துதான் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த போதகத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணானா, பேதுரு கேட்டுக் கொண்டிருந்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வலையை ஆழத்திலே போடு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் அந்த ஆழத்திலே வலையை போட்ட பொழுது மிகுதியான அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக அந்த மிகுதியான மீன்களை பிடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலும் தேவ ஜனங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நேரிடுகிற காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் மேல் நம்பிக்கையாய் இருங்க. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறபடியால், அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறபடினால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டார், நம்மை வெட்கப்படுத்தாத தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் அவரையே நாம் சார்ந்து கொள்வோம். நிச்சயமாய் பேதுருக்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல நமக்கும் தேவன் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். எசேக்கியாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருந்தான் என்று சொல்லி பாருங்க, தேவன் மேல் அவனுக்கு இருந்த நம்பிக்கை எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், பாருங்க, எந்த சூழ்நிலும் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், எவ்வளவு அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பினாலும் பாருங்க, அவன் என்ன பண்ணலையா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவனுக்கு முன்னாடியும் அப்படிப்பட்ட பின்னாடியும் அப்படிப்பட்ட ராஜா யூதாவில எழுப்பவில்லை, அதற்கு பின்னாடியும் பாருங்க 18:5 நம்ம வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரின் பேரில் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி, அப்ப எசேக்கியா ராஜா பாருங்க தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கையால் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவன் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் என்ன பண்ணாரா, அவன் கை கொண்டுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவ ஜனங்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நாம் என்ன பண்ணணுமா, தேவனை நாம் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எசேக்கியா வாழ்க்கையிலே கூட அவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புகிறதை நாம் பார்க்க முடியும். அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பின போது, அவனுக்கு விரோதமாய் அசிரியா ராஜா எழும்பின போது கூட பாருங்க, அவன் தன்னுடைய ஜனங்களை பாருங்க, யூத ஜனங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறான். நீங்கள் தேவனை நம்புங்கள், தேவனை சார்ந்து கொள், தேவன் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி யூத ஜனங்களை என்ன பண்றானா, ஆண்டவருக்கு நேராய் நடத்துகிறார்.
பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அசிரியா அந்த ரப்சாக்கே கூட சொல்லுகிறான் பாருங்க, அவனுக்கு விரோதமாய் அவ்வளவு காரியங்களை பேசும்பொழுது அதை குறித்து அவன் கலங்காதபடிக்கு அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான் பாருங்க. தேவன் மேல எசேக்கியா நம்பிக்கையா இருந்தது நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் எழுப்பின சத்துருக்களை கர்த்தரை முறியடிக்க அவர் பலமுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 ஜனங்களை அந்த இடத்திலே பாருங்க அழிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவ ஜனங்களாய் தேவன் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அவர் நிர்மலமாக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் அவைகளை 7 வழியாய் துரத்தி போக செய்ய நம்முடைய தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்காமலே செய்ய நம்முடைய தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே ஒன்றும் எனக்கு விரோதமாய் எழுப்பாது, எனக்கு விரோதமாய் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி தேவன் மேலே எசேக்கியா நம்பிக்கையா இருந்தபடினாலே கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையிலே தன் பலவீனப்பட்ட சூழ்நிலையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. உன்னுடைய காரியத்தை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்து, நீ என்ன பண்ண போகிற, மரிக்க போகிறேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு வார்த்தை வரும்பொழுது அந்த காரியத்தை கேட்டவன் என்ன பண்ணானா, ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் அழுதான் என்று நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 20வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றம் போவதற்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி பாருங்க எவ்வளவு ஒரு வல்லமுள்ள ஜெபம் பாருங்க. எசேக்கியா தேவனை நம்பி இருந்தபடினாலே, தேவனை சார்ந்து இருந்தபடினாலே அவருடைய ஜெபம் பாருங்க உடனே பரலோகத்துக்கு எட்டப்பட்டது பாருங்க. பாதி குற்றம் கூட ஏசாயா தீர்க்கதரிசி போல திரும்பமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ போய் என்னுடைய மகனுக்கு சொல்லு, நீ சாக மாட்டீர், பிழைப்பீர் என்று சொல்லி என்று பொழுது பாருங்க கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து அவனை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களை 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். அவன் வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழுப்பின அசிரியா ராஜாக்களை முறியடிக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, அவன் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், தேவனை நாம் நம்பி இருக்கும் பொழுது எந்த காரியங்கள் நேர்ந்தாலும் பாருங்க கர்த்தர் நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவன், கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறபடினாலே தேவ ஜனங்கள் ஒருபோது நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நீங்கள் குறைந்து போகாதபடிக்கு தேவனை பற்றி கொள்ளும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கும். இந்த நாட்களில் ஒருவேளை நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கலாம். பாருங்க, சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118 நம்ம வாசிக்கும் பொழுது 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி ஒருவேளை மனுஷன் நமக்கு உதவி செய்வான் நீங்க நினைக்கலாம். கிடையாதுங்க. கர்த்தர் நினைச்சாதான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நினைச்சாதான் நமக்கு உதவி செய்ய முடியும். பாருங்க, மனுஷனை நம்பாதபடிக்கு நாம் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது பாருங்க கர்த்தரே நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அவரே நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாய் ஒரு மனுஷனை நாம் பார்க்கும் பொழுது யோசபாத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நம்ம அப்படியாய் வாசிக்கிறோம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இந்த இடத்திலே நம்ம யோசபாத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசபாத் தன்னுடைய ஜனங்களை அவன் தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு விரோதமாய் பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாய் ஆட்கள் எழும்பி வருகிறார்கள். யாரெல்லாம் எழும்பி வருகிறார்கள் பார்த்தீங்கன்னா, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வரும்பொழுது பாருங்க, முதலாவது யோசபாத்து பயப்படுறான். என்ன ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இப்படிப்பட்ட சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவைகளிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும், இவர்கள் நான் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். ஆனா பயப்பட்டு அப்படியே இல்லாதபடிக்கு அவன் ஆண்டவருடைய சமூகத்தை போய் தேடுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறான். அவன் மாத்திரம் அல்ல, அந்த
அந்த தேசத்தில் இருக்கிற யாவரையும் பாருங்க ஜெபிக்கும்படியாய் இவர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும், உபவாசிக்கும்படியாய் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த 20வது அதிகாரம் துவக்கத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது புருஷர்கள், மனைவிகள், குழந்தைகள் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களால் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் பாருங்க நம்மளுடையதா இராதபடி, இந்த யுத்தம் கர்த்தருடையதா இருக்கிறபடினாலே, அவரே யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய சத்துருக்களை எல்லாரையும் அவர் முறியடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த இடத்திலே சொல்லுகிறார் பாருங்க, யூதாவே, யோசபாத் சொல்லுகிறார், யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தன்னுடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணு, நம்பு, நம்பும் போது நீ என்ன பண்ணுவ, நிலைப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, தன்னுடைய ஜனங்களை அவன் உற்சாகப்படுத்துகிறான். அந்த ஜனங்களை பாருங்க ஆண்டவருக்கு நேராக தங்கள் கரங்களை உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஜனங்களை பாருங்க தேவனை பாடி துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஒண்ணுமே செய்யல, என்னதான் செஞ்சாங்க, கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை பாடி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதித்த பொழுது பாருங்க கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி. முதலாவது பாத்தீங்கன்னா அங்க அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்துக்கு விரோதமாய் எழுப்பி அவர்களை கொன்று போட்டாங்க. கடைசியா இவங்க 2 பேருமே செஞ்சன படங்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு ஆளும் எத்தனை பெரிய சேனையா இருந்தாலும் பாருங்க அவர்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். பாருங்க, ஏன்னா கர்த்தருடைய யுத்தம், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள், அவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா, உதவி செய்கிறதே அவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் என்ன பண்ண மாட்டாரா, நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். இங்க யோசபாத்துக்கு கர்த்தர் உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். யோசபாத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பின போதெல்லாம் கர்த்தரை அவர்களுக்காக முன்னின்று அவர்களுக்காக யுத்தம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா நேரங்களிலும் அவரை நாம் சார்ந்து அவரோடு நாம் இருக்கும் பொழுது பாருங்க சகலத்தையும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோபு சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டால் நான் எப்படி இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. யோபுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள், அவன் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு ஐஸ்வர்யமானாய் இருந்தான், எல்லாவற்றையும் அவன் பெற்றிருந்தான். ஆனால் பாருங்க, அவன் 2வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவன் இழந்தவனாய், எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் மனம் வந்து சொல்லுகிறார், இன்னும் கூட நீ என்ன பண்ற, ஜீவனோட இருக்கிறியா, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொன்ன பொழுது அவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பாருங்க, தேவனிடத்தில் நான் என்ன பண்றேன், நன்மையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி. தேவ ஜனங்கள் குறைவுகள் இருந்தா கூட நாம் ஆண்டவரை நோக்கி சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். குறைவுகள் மத்தியில பிசாசு சொல்லுவான், நான் தேவனை நம்புவேன், ஏன் நம்பி இவ்வளவு காலம் நம்பிக்கொண்டு ஒரு இடத்துல குறைவுகள் இருக்கிறது என்று பிசாசு சொல்லுவான். ஆனால் பாருங்க, நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். யோபு இடத்துல அதான் சொல்லுகிறார், தேவனிடத்தில் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தேவன் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார், எண்ணி முடியாத நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலும் யோபு என்ன பண்ணுகிறார், தன் தேவாதி தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை தன்னுடைய நம்பிக்கையாய் வைத்தது நிமித்தம் தான் அவன் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்போ அந்த முழு நிச்சயம் யோபுக்கு இருந்தது, கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் யோபு அந்த 42வது அதிகாரத்திலே இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். தெய்வ ஜனங்களாய் ஒருவேளை இந்த நாட்களிலே கூட நம்ம எவ்வளவோ காரியங்களை நாம் இழந்து போயிருக்கலாம், ஆனால் நாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு காரியம் உண்டு, உலகத்திலே ஒரு மனுஷன் எவை எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் அவனிடத்திலே தேவன் இல்லை என்றால் அவனை போல ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கிடையாதுங்க. ஆனால் நம்மிடத்திலே தேவன் இருக்கிறார். நம்மிடத்துல தேவன் இருக்கும் பொழுது நாம் எதெல்லாம் இழந்தாலும் அவைகள் எல்லாம் திரும்ப கொடுக்க நம்முடைய தேவன் அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம், அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை மென்மேலும் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போமா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ராஜாவே. ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் அற்று போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நாங்கள் குறையப்பட்டு போகாதபடிக்கு ஐயா ஆண்டவரே இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேர பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே எங்கள் தேவனிடத்திலே ஆண்டவரே ஏன் இதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நேரிட்டது என்று நாங்கள் கேட்காதபடிக்கு கூட ஐயா என் தேவன் என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் தேவன் எனக்கு நன்மையாதான் செய்வார் என்ற அந்த முழு நிச்சயத்தோடு நாங்கள் வாழத்தக்கதாய் கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததப்பா, ஒரு முழு நிச்சயத்தோடு அப்பா நம்பினது போல் ஆண்டவரே ஆண்டவரே சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே நெருக்கங்கள் போராட்டங்கள் எதுவாய் இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே உண்மை உள்ளவரப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆண்டவரே. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த கால அவர்களோடு இருந்த அதே நம்பிக்கை விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தக்கதாய் கூட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போக கூடாதப்பா. எங்கள் சூழ்நிலை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு மன தைரியத்தோடு மன உண்மையோடு நாங்கள் இருக்கத்தக்கதாய் எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லா காலைகளிலே தாழ்த்துக்கிறோம் ஐயா, எங்களை வெறுமையாக்குகிற ராஜா உங்க நாமம் ஒன்றை எங்களிடத்திலே மகிமைப்படட்டும். உமக்கே நாங்கள் எல்லா துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். போராட்டம் வந்தும் No.
நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரே உண்மையிலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உண்மையே தங்கள் நம்பிக்கையாக கொண்டு ஆண்டவரே ஒரு பாக்கியமுள்ள சந்ததியாக சாதியாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய வல்ல பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். நம்ம அதெல்லாம் எங்களை ஆச்சரியமாய் நடத்தின எங்கள் மகாபெரிய தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுகிறதற்காக நன்றி. இந்த வேளையிலும் விசேஷமாக எங்களுடைய திருமண நாளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த 29 ஆண்டுகள் அடிமையை மனைவி பிரேமாவை இப்படியாக திருமண வாழ்விலே இணைத்து இதுவரை நடத்தின தேவன் அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த திருமண நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடம் முழுவதும் தேவரீர் உடைய வல்லமை, கிருபை, பலன், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அபிஷேகம் எங்கள் மேலே பூரணமாய் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் நாமத்தை மகிமைக்காக எங்களை அபிஷேகித்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளை காண்பாய் என்று சொன்ன தேவன் அப்படியாக ஆண்டவரே எங்கள் ஆயுசு வருஷங்களை பெருக பண்ணும் உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபை மக்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய அன்பு கருத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாய் நடத்தும் எல்லா துதிகளை மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக.